எதிர்நீச்சல் சீரியல் இயக்குனர் புற்றுநோய் பாதிப்பால் திடீர் மரணமா? வெளியான அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமா மீளாத சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. தமிழ்ல குறிப்பா சின்ன திரையில ஒளிபரப்பாக்கூடிய மிக முக்கியமான சீரியல் எதிர்நீச்சல். ஆனா இந்த சீரியலுக்கு முன்னாடியே சன் டிவில கோலங்கள் அப்படிங்கிற சீரியல் மூலயமா மக்களுக்கு பிடித்த ஒரு இயக்குனரா உருவெடுத்தவர் திருச்செல்வம். திருச்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாவுல எப்படியாவது பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை, கனவு. அதற்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா அவருக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. நிறைய இயக்குனர்கள்ட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இவரு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட. சில முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு டப்பிங் வாய்ஸும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இவரு நிறைய படங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வாசிச்சிருக்காரு. இப்படி 10 வருஷமா சினிமாவில் எல்லா வேலைகளும் செஞ்சு அவர் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஒரு படத்தோட இயக்குனரா மாற முடியல. அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த நேரத்தில் தான் சின்ன திரையில ஒரு சீரியலை இயக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம திருச்செல்வத்துக்கு கிடைச்சது. உடனே திருச்செல்வம் கோலங்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சீரியலை இயக்குனாரு. நடிகை தேவயானி இதுல லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரியல் ஒரு 4-5 வருடம் வரைக்கும் சன் டிவில டிஆர்பில நம்பர் 1 இடத்த பிடிச்சது. அதன் பிறகு மீண்டும் சினிமாவில் படம் இயக்கலாம் அப்படின்னு திருச்செல்வம் ஆசைப்பட்டாரு. ஆனா அவருக்கு திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கல. மீண்டும் சினிமாவில் விட்டுட்டு சின்ன திரையிலே தான் சீரியல் இயக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அப்போதான் சன் டிவி அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளித்தாங்க. எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சீரியலை இயக்குனாரு. இப்போ அந்த சீரியலுடைய பார்ட் 2வையும் அவரே இயக்கிட்டு இருக்காரு. சன் டிவில இருக்கக்கூடிய எல்லா சீரியலுமே மக்களுக்கு பிடித்த சீரியல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீரியலுமே ஒவ்வொரு மாதிரி கதைக்களம் கொண்டதா இருக்கும். ஆனா எதிர்நீச்சல் முழுக்க முழுக்க வித்தியாசமான கதைக்களம். ஒவ்வொரு நாளும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம பயங்கர சஸ்பென்ஸா அந்த சீரியலை இயக்குனர் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆக்ஷன், காமெடி, த்ரில்லிங்கு அப்படின்னு எல்லா விதத்துலையும் கலந்து ஒரு கலவையான சீரியலை கொடுத்துட்டு இருக்காரு. சொல்லப்போனா அதையும் தாண்டி தமிழகத்துல இன்னும் பல வீட்டுல பெண்களை ஆண்கள் அடிமையா தான் பயன்படுத்துறாங்க. அப்படியாப்பட்ட ஆண்களை பெண்கள் எப்படி மிதிச்சு மேலே ஏறி வரணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பிரதிபலிச்சு காட்டிட்டு இருக்காரு நம்ம திருச்செல்வம். அதனாலேயே இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில தனி ஒரு இடம் இருக்கு. அதனாலதான் சன் டிவில இந்த சீரியல் டிஆர்பில நம்பர் 1 இடத்தையும் பிடிச்சிருக்கு. இப்படியாப்பட்ட அற்புதமான சீரியல் இருக்கக்கூடிய திருச்செல்வத்துக்கு இன்னமும் எப்படியாவது வெள்ளித்திரையில ஒரு படத்தை இயக்கணும், அதை பயங்கர ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தீராத ஆசையில ஒண்ணு. இப்படி தான் ஆசைப்பட்டது கிடைக்கவே இல்லையே அப்படின்னு திருச்செல்வம் பல முறை ஃபீல் பண்ணி அழுதுருக்காராம். இப்படி தான் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னு அவர் நினைக்கும் போதெல்லாம் அளவுக்கு அதிகமா மது போதையில மூழ்கிட்டு வரான். ஸோ மது பழக்கத்துக்கு மிக மிக அடிமையானவர் தான் திருச்செல்வம். எப்பெல்லாம் அவருக்கு வாய்ப்பு இல்லையோ அப்பெல்லாம் முழுக்க முழுக்க மது போதை மட்டும்தான் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையா. இப்படி மது போதைக்கு அடிமையான திருச்செல்வத்தை அடிக்கடி சரி பண்ணி தான் அவங்க குடும்பத்தினர்கள் அவரை பாதுகாப்பா பார்த்து வந்திருக்காங்க. அப்படியாப்பட்ட திருச்செல்வத்துக்கு இப்போ திடீர்னு உடல்நலம் இல்லாம போய் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி அனுமதிக்கப்பட்ட திருச்செல்வத்தை செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் இவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மோசமான தகவலை பகிர்ந்திருக்காங்க. அதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் கண் கலங்கியிருக்காங்க, கதறி துடிச்சிருக்காங்க. அவங்களால சுத்தமா இதை தாங்கிக்கவே முடியல. அதோட இந்த புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது அவர் உடம்புல அளவுக்கு அதிகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னும், இது இன்னும் அளவுக்கு அதிகமா பரவணுச்சு அப்படின்னா அவரை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்காங்களாம். இந்த தகவல் தான் தமிழ் சினிமா சின்ன திரையில மிகப்பெரிய ஒரு மீளாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.